கிட்டத்தட்ட 40% மேல தலித்துகள் வசிக்கிற பகுதி இது. நாங்கள் அரசியலற்று இருக்கலாம், அரசியல் உடையவர்களாக மாறும் பொழுது, விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும். இது ஒரு எச்சரிக்கை. நீங்க அண்ணன் இல்லைன்னு சொன்னோன்னே நீங்க ஈஸியா டீல் பண்ற மாதிரி யோசிச்சிடாதீங்க. டெஃபினட்டா இது ரியாக்ட் பண்ணுவோம், இது ரியாக்ட் ஆகுன்றத நான் இந்த இடத்துல உத்தரவாதமா நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அண்ணன் சாதாரண வேலையை பண்ணலங்க. மற்ற தலைவர்கள் போல ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இல்லை. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல பேர் உருவாக்கியிருக்காரு, பல பேரை படிக்க வச்சிருக்கிறத மீறி அண்ணனுடைய இறப்புல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அதுல என்னன்னா, அண்ணன் தீவிரமாக இந்து மதத்துக்கு எதிராக போராடியவர். நல்லா புரிஞ்சுக்கணும். பௌத்த மத மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக உயர்த்தியவர். பௌத்த கோயிலை முதல்ல கட்டி எல்லாரையும் பௌத்தர்களா மாற்றியவர். அப்போ நமக்கு ஒரு இயல்பாக ஒரு சந்தேகம் வருது, இதுல வேற ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கா? பல சூழ்ச்சிகள் இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா மறைமுகமா இந்த அரசியலை இவர் தேர்ந்தெடுத்து செய்யறது மூலமா, ஏன்னா அவரு சமீப காலங்களில் தன்னுடைய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தீவிர பௌத்தரா மாறினதுக்கு அப்புறம் நிறைய பேர் கூட சுத்துறதே அவர் அவாய்ட் பண்ணிருக்காரு. முழுக்க தன்னை பௌத்தரா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவர் நிறைய ஆட்களை கூட வைத்துக் கொள்வது கூட நிறைய யோசிச்சிருக்காரு. ஸோ அந்த பௌத்த அறநெறி அவர் தனியா மாத்திருக்கு. அந்த பௌத்த அறநெறி அவருக்கு பெரிய பவரை கொடுத்துருக்கு. அவர் அதை நம்பியிருக்காரு. ஆனா அந்த நம்பிக்கை அவருடைய படுகொலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருக்கு. ஆனா இந்த சூழ்ச்சியை நம்ம சரியா புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த கோணத்திலையும் வழக்கை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் இந்த கோணத்திலும் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையை நீங்கள் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இந்த கூட்டம் இதோட அப்படியே கலைஞ்சு போயிடும் மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. நாங்க திரும்பவும் சொல்றோம், நீங்க எங்களை என்னன்னாலும் பயமுறுத்தலாம். ஸோ உங்கள் கட்சியில் நாங்கள் கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏ ஜெயிச்ச அடிமைகள் கிடையாது. நாங்கள் ஒரு மேயர் உரமா இருக்கிறாங்க இங்க. நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா. ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். கயல்விழி செல்வராஜ் நீங்க ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா மாறினீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரிசர்வேஷன் ஓகே. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில நீங்க எல்லாம் மாறி இருக்கிறீங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்கிறீங்க. ஏன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் சாவு உங்களால பார்க்க அப்படி என்ன பயம் உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஒண்ணு தெரியல முடியாதா? நான் கேட்கிறேன். நான் பாரஞ்சித் அவர் ஆதங்கத்தை பத்தி பேசியிருப்பாரு. இதை மோகன்ஜி என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் நீ சினிமா பட டைலாக்லாம் நீங்க பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மெட்ராஸ் எங்களுக்கு தான் அப்படிங்கும்போது மெட்ராஸில் இருக்க எல்லாருக்கும் ஒரு கோவம் வரும். மெட்ராஸ் எல்லாருக்கும் தான். நாங்கள் மெட்ராஸுக்கு நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படின்னா அப்புறம் அது எந்த அடிப்படையில் இருக்குல்ல. பாரஞ்சித் நாங்கள் தான் மெட்ராஸ், அந்த நாங்கங்கிறது யார்? அதுதான் விஷயம். நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படின்னா அந்த நாங்கங்கிறது யார்? நீங்கள் யார் சொல்கிறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் மெட்ராஸ்னா தமிழர்கள் மெட்ராஸ், தமிழ் தான் மெட்ராஸ். ஜாதி ரீதியில் அதுதான். அப்போ அதை சொல்லும்போது அவங்க வேற பதில் சொல்லுவாங்க. அப்போ இங்கே நாங்களும் சொல்லாதே, நாமும் சொல்லுங்க. நாங்கள் தாங்கும்போது அந்த நாங்கங்கிறதுல நீ ஜாதியை குறிக்கலாம், மதத்தை குறிக்கலான் இருக்குல்ல. அப்போ அதை வச்சு தான் பதில் வரும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தல பதில் சூழ்நிலை பதில் சொல்லித்தான் சொல்லணும். ஏன் அவர் சொல்ல போறாரு? நாங்கள் தான். ஏன்னா மோகன்ஜியும் மெட்ராஸில் வாழ்றவர் தான். இப்போ நானாவது நாட்ஸங்கோட்டையிலிருந்து சென்னைக்கு வந்த ஆளுக்கு நிறைய பேர், நிறைய இயக்குநர்களாக இருக்கட்டும், நிறைய நடிகர்களாக இருக்கட்டும், வெளியூர்லேருந்து நாங்கள் இங்கே வந்தோம், சினிமா கற்றுக்கிட்டோம். சினிமாவில் நான் உதவிக்கிணர் தொழிலை கற்றுக்கிட்டேன். அது மாதிரி நிறைய பேர் கற்றுக்கிட்டு சினிமா பண்ணுறோம், ஜெயிக்கிறோம், தோக்குறோம், அது வேற விஷயம். ஆனால் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படிங்கும்போது மோகன்ஜி அவரும் மெட்ராஸ் தான். அப்போ நான் யாருங்கிறார்? நீ இங்கே நாங்கள் தான் மெட்ராஸ்னா அப்போ நாங்கள் யாருன்னு கேட்குற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம். நடிகர்கள் அப்படி இந்த அரசியல் அரசியலாக இருக்கணும். அரசியல்வாதிகள் அரசியல் ரீதியான கருத்துக்கு பதில் சொல்லணும். இப்போ அரசியல்வாதிகள் சினிமாவில் நிறைய பேர் அரசியலுக்கு போகிறாங்க. அப்போ சினிமாவுக்கு போகிறவங்க அவங்க அரசியல் பேசும்போதும் அரசியல் கருத்து சொல்லும்போதும் அந்த அரசியலுக்கு அவங்க அரசியல்வாதிகள் கருத்து சொல்லணும்.
இங்கே சினிமா ஒரு நடிகை அப்படிங்கிறனால ஒரு அரசியல்வாதி அவங்க பர்சனல் லைஃப்பில் போய் கேவலப்படுத்துறதுக்கு எந்த உரிமை இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் அரசியல் நிறைய நடிகைகள் இருக்காங்க, அவங்க கருத்து சொல்கிறாங்க. இப்போ குஷ்பு மேடம் இருக்காங்க, இப்போ ராதியா மேடம் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காங்க. இவங்க ஏதாவது கருத்து சொன்னால், அரசியல் ரீதியாக கருத்து சொன்னால் அதுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்கிறது தான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. ஒரு பெண் என்பதால், ஒரு நடிகை என்பதால் அவங்க பெர்சனல்லாம் போயிட்டு நீங்கள் உங்கள் யூகத்தில் போய் ஒருத்தர் அசிங்கப்படுத்து ரொம்ப தப்பு. அது அரசியல்வாதி ஒரு ஆரோக்கியமான அரசியல்வாதியாக இருக்கணும். உங்கள் பெர்சனல் வஞ்சன்ஸையும் உங்கள் பெர்சனலோட வெறுப்பையும் கக்குறதுக்கு தயவுசெய்து இங்கே சினிமா நடிகர்களையும் முக்கிய நடிகைகளை தயவுசெய்து அவங்க வாழ்க்கையில் உள்ள வராதிங்க. அது இப்போ ஏன்னா அது விஷால் சார் ரொம்ப போல்டான ஆள், எதையும் டக்குன்னு போல்டாக பேசுகிறக்கூடியவர் விஷால் சார். அவர் நடிகர் சங்கம் இந்த மாதிரி விஷயத்துக்கு தலையிட்டு கண்டனம் தெரிவிக்கணும். நடிகர் சங்கம் எதுக்கு இருக்குது? இப்போ எங்கள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு உதவி இயக்குனருக்கோ இல்லை ஒரு இயக்குனருக்கோ சம்பள பிரச்சனையோ இல்லை அவங்களுக்கு இப்போ பொதுவாக பிரச்சனையாக இருந்தால் சங்கம் தலையிடுது. அப்போ நடிகர் சங்கங்கிறது அந்த உறுப்பினர்களுக்கு அவங்க குரல் கொடுக்கணும். இந்த மாதிரி அரசியல்வாதியை ஒரு நடிகர் நிறைய பேர் சொல்ல ஏற்கனவே மேடையும் பேசியிருக்காங்க, நடிகை பேரை சொல்லி. அதுக்கு எந்த குரலும் நடிகர் சங்கத்திலிருந்து வரல. அது வராதனால இப்போ அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நம்ம நடிகைகளை இன்னாருக்கு நான் தொடர்பு சொல்லி இதெல்லாம் அவங்க மனநிலை எவ்வளோ பாதிக்குன்னு பார்க்கணும். நம்ம ஒரு செய்தியை பார்க்கக்கூடாது. முதல்ல அது மக்கள் பார்த்தா கூட பரவாயில்ல, மக்களே பார்க்கக்கூடாது. சினிமாக்காரங்க ஒரு சினிமாக்காரனுக்கு ஒரு இழிவாவோ யாராவது அரசியல்வாதிகளோ இல்லை வேற ஒரு பொது ஆளுகளோ சினிமா நடிகைகளையோ ரொம்ப அவங்க பெர்சனல் இப்போ பாதிக்கிற மாதிரி பேசினா தயவுசெய்து நடிகர் சங்கம் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். அது விஷால் சார் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கொஞ்சம் முட்டுப்புள்ளி வைங்க. ஏன்னா பல அரசியல் மேடைகளில் நடிகைகள் அசிங்கப்படுறாங்க. இப்படி போனால் இது அப்புறம் பெண்ணை பற்றி பேசுகிறாங்க. என்ன பெண்ணுக்கு சமம், பெண்கள் எல்லாம் பெண்ணு நம்ம உயர்ந்துட்டாங்க, ஆணுக்கு நேராக பொண்ணு வந்துட்டாங்க, பெண்ணுக்கு இவ்வளோ சமம் இருக்கு, இத்தனை உரிமை கொடுக்குறோம். எங்கே இருக்குது நாட்டில்? அரசியலுக்கு ஒரு பொண்ணு வந்தால் பொது மேடையில் அவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அப்புறம் நீங்கள் இங்கே பெண் உரிமை பற்றி பேசுகிறீங்க. இது ஒரு கட்சிக்கு மட்டும் எல்லா கட்சிகளுமே அதை கண்டிக்கணும். எந்த கட்சியும் சரி, அந்த கட்சி ஆள் யாராவது ஒருத்தர் ஒரு நடிகை பற்றியோ ஒரு பெண்களை பற்றியோ பெர்சனலை பற்றியோ அவங்க இழிவாக பேசுனா அந்த கட்சி தலைவர் அவங்க கண்டிச்சா தான் அவர் சரியான தலைவர், அவர் தான் மக்கள் தலைவர். விட்டு வேடிக்கை பார்த்தா சரியான தலைவர் இல்லை. அது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் விஷால் சார் மாதிரி ஆட்களை கொஞ்சம் போட்டு அதை கண்டனம் தெரிவிக்கணும்.